பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சொர்க்கம் எங்கே அப்படிங்கிற கதைய உங்களுக்கு சொல்ல போறது நான் அபிநயா ஸ்ரீகாந்த். கதையை கேட்க தயாரா இருக்கீங்களா? எழில் மிகுந்த வனத்துல ஒரு ஜோடி பறவைகள் தங்களோட குஞ்சுகளோட வாழ்ந்துட்டு வந்தாங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல் வரப்புகளும் பழமரங்களுமா அந்த இடம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. உணவுக்கோ இருப்பிடத்திற்கோ எந்த ஒரு குறையும் இல்ல. ரெண்டு பறவைகளுமே தன்னோட குடும்பத்தோட மகிழ்வா காலம் கழிச்சிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க கூட்டுக்கு விருந்துக்காக வந்த பறவை ஒண்ணு, அண்ணே உனக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க இருந்து 7 மலை 7 கடலை தாண்டி போனா சொர்க்கம்னு ஒரு இடம் இருக்கான். அந்த இடம் ரொம்ப அழகா இருக்குமா. அங்க நாம என்ன ஆசைப்பட்டாலும் அது கிடைக்குமா. நம்ம ஆயுசு முடியறதுக்குள்ள அந்த சொர்க்கத்தை ஒரு முறையாவது பாக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. சொர்க்கத்தை பத்தி கேள்விப்பட்டதுல இருந்தே அங்க போகணும் அப்படிங்கிற ஆவல் நம்ம கதை நாயகனான பறவைக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அந்த பறவையோட நண்பர்களும் உறவுக்கார பறவைகளும் இந்த ஆசைய விட்டுரு, இங்க நாம நல்லா தானே இருக்கோம், நீ அங்க போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. சொர்க்கத்தை அடையறதுக்கு நீ கடக்க வேண்டிய பாதைகள் ரொம்பவும் மோசமா இருக்கும். சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு பல பறவைகள் கிட்ட நீ வழி கேட்க வேண்டி இருக்கும். வழிய காட்டுற ஒவ்வொரு பறவைக்கும் உன் சிறகுல ஒன்ன நீ கொடுக்கணும். தயவு செஞ்சு உன்னோட முடிவை மாத்திக்கோ அப்படின்னு பலவாரா தடுத்து பார்த்தாங்க. ஆனா அந்த பறவை தன்னோட முடிவுல அழுத்தமா நின்னது. பறவை சொர்க்கத்தை அடைய தன்னோட பயணத்தை தொடங்குச்சு. பல காடு மலைகளை கடந்து பறந்து போச்சு. வழி சொல்ற ஒவ்வொரு பறவைக்கும் தன்னோட இறகுல ஒன்ன கொடுத்து போய்கிட்டே இருந்துச்சு. முதல் ஓரிரு நாட்கள் ஒன்னும் தெரியல. சொர்க்கத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்திலேயே போய்கிட்டு இருந்துச்சு. நாட்கள் போக போக பறவையோட நிலைமை மோசமாச்சு. போதிய உணவும் ஓய்வும் இல்லாததுனால உடல் மெலிஞ்சு போச்சு. அதோட சிறகுகளும் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அதனால விரைவா பறக்கவும் முடியல. ஒரு மரத்துல ஒய்யாரமா அமர்ந்திருந்த ஒரு மைனா கிட்ட தன்னோட இறகுல ஒன்ன கொடுத்து சொர்க்கத்துக்கான வழிய கேட்டது. அதோ அந்த மலை தெரியுது பாரு, அதுக்கு பின்னாலதான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிட்டு சிட்டா பறந்து போச்சு அந்த மைனா. மைனா காட்டின வழியில பறக்க துவங்குச்சு. பறவையால மலைய கடந்த உடனே மேற்கொண்டு பறக்க முடியாம நிலத்துல பொத்துன்னு விழுந்துச்சு. அதனால தன்னோட உடலை அசைக்க கூட முடியாம போச்சு. அந்த பறவையால மலையை அடையத்தான் முடிஞ்சதே தவிர அதனால சொர்க்கத்துக்கு போக முடியல. தான் கண் முன்னாடியே தொலைவுல தெரிகிற சொர்க்கத்தை ஏக்கமா பார்த்துட்டு மடிஞ்சு போச்சு அந்த பறவை. நமக்கு எவ்வளவுதான் கனவுகள் லட்சியங்கள் இருந்தாலும் நம்மளோட உடல் நலனை மறந்து நம்மளோட உணர்வுகளை கொன்னு அதனை அடையணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. மன நிறைவா வாழ்ந்துகிட்டே நம்மளோட இலக்குகளை அடைய முயற்சி செய்யணும். ஆசைகளை எல்லாம் மீற விடக்கூடாது. பேராசை பெருநஷ்டத்துலதான் கொண்டு போய் விடும். ஒவ்வொரு நாளும் வாழ்வை திகட்ட திகட்ட வாழ்வோம். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? அந்த பறவை ஏற்கனவே தன்னோட நண்பர்கள் உறவினர்களோட சந்தோஷமா தானே இருந்தது. எது சொர்க்கம்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லார் கூடயும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது தானே சொர்க்கம். நாமளும் நம்ம வாழ்க்கையில சில லட்சியங்களுக்காக ரொம்ப அயராது உழைப்போம் இல்லையா? சிலர் வேலை வேலைன்னு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தன்னோட குடும்பத்தினரை கவனிக்க மறந்துடுவாங்க, தன்னோட உடல்நிலைய கவனிக்க மறந்துடுவாங்க. அப்படிலாம் நம்ம இருக்க கூடாது. நம்மளோட குடும்பத்துல இருக்கிற அப்பா அம்மா மனைவி கணவன் குழந்தைகள் எல்லாருக்குமே நாம நேரம் செலவழிக்கணும். அதே மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்டு நம்மளோட உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும். எல்லாம் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது இல்லையா? சொர்க்கம் எங்க இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எல்லாரோடையும் சந்தோஷமா உடல்நல குறைவு இல்லாம வாழ்றதுதான் சொர்க்கம். நான் இந்த கதைய வாழ்வை மாற்றும் 1 நிமிட கதைகள் அப்படிங்கிற புத்தகத்துல வாசிச்சேன். இந்த கதையை எழுதினவங்க பேரு பிரியா பாரதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான சுவாரஸ்யமான கதைகளோட நான் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். பிரிவது மீண்டும் இணைவதற்காகவே. நன்றி, வணக்கம்.